Thank you all for coming. நாளும் கூட நான் வழக்கமா சொன்ன வண்ணமாக எபிரேய புத்தகத்தை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். 13ஆம் அதிகாரத்துல வந்திருக்கிறோம். இந்த நாள்ல நான் எடுக்க போது 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து எடுக்க போறோம். நான் கொடுத்திருக்கிற தலைப்பு ஒருவேளை உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், என்னடா இப்படி ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்னு சொல்லி. பண ஆசையை தூண்டும் சபைகள். நம்ம அறிந்தோ அறியாமலோ இன்றைக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது சபைகளில். அநேக இடங்கள்ல நீங்க பார்ப்பீங்க, உங்களுக்கு தெரியாது, நீங்க இன்னைக்கு நான் எடுத்த பிறகுதான் உங்களுக்கு தெரியும். முக்கியமான வசனத்திற்குள்ளா கடந்து சொல்லலாம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். அடுத்தால சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. இது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நல்ல கவனிங்க. இந்த பண ஆசை எப்படியெல்லாம் வருகிறது நமக்கு எல்லாரும் தெரிந்த சப்ஜெக்ட். ஆனால் அறிந்தோ அறியாமலோ அநேக காரியங்கள் சபைகளிலும் மற்ற இடங்கள் நடக்கிறதை பார்க்கலாம். அதனால் ஏற்படுகிற விளைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு போதும், அதாவது உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். அதான் சொல்லுது. இன்னொரு வசனம் சொல்லுது, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி. அதான் விஷயம். விசுவாசமா பணமா என்று வரும் பொழுது சிலர் என்ன பண்றாங்கன்னா, விசுவாசத்தை விட்டுட்டு பணத்தை தேடி போறாங்க. பணம் கிடைச்சிட்டா பிறகு திருப்பி விசுவாசம் வந்துடும் அப்படிங்கிறதுலயோ என்னவோ தெரியாது. அதனால அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அத பண ஆசையினால விசுவாசத்தை விட்டோமானால் உங்களுக்கு வேதனைகளை தான் வாழ்க்கையில கொண்டு வரும். அது சந்தேகமே கிடையாது. அதாவது தேவனுக்கும் நமக்கும் மத்தியில முதல் இடம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அநேக உதாரணங்களோடு இந்த நாள்ல பார்க்க போகிறோம். எப்போ இந்த பண ஆசைக்கு அடிமை ஆகிறோமோ அன்னைக்கு சோலி முடிஞ்சது. அதான் சொல்றது, அநேக வேதனைகளாலே தங்கள் உருவ கொத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்கள தாங்களே ஹர்ட் பண்றதுக்கு சமம். இதுல பண ஆசையில் மாட்டிய அநேக நபர்களை குறித்து நாம் இந்த நாட்கள்ல பார்க்க போகிறோம். ஒரு 4 காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1, சபையாரும் ஊழியர்களும். சபைகளுக்குள்ள எப்படி இருக்குது? ஆகான், உங்களுக்கு தெரியும், நாகமான் நித்திய ஜீவனை தேடிய ஒரு வாலிபன் மனிதன். இன்னைக்கு சபைகளில் போதிக்கப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? முதலாவது சபையாரும் ஊழியர்களும். ஏன் எடுக்கிறேன்னா, சும்மா இருக்கிற சபையார என்ன பண்றாங்கன்னா, நீ விதை. இதுதான் அன்னைக்கு ஸ்லோகன். இந்த ஸ்லோகன் தான் எல்லா இடங்கள்லயும் காணப்படும். யுவர் கிஃப்ட் இஸ் a seed. நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். Your gift is a seed that will reap a harvest of blessings for you and others. எவ்வளவு அழகா போட்டிருக்கு பாருங்க. நீங்கள் கொடுக்கும் காணிக்கை உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாத அறிவுடையை கொண்டு வரும். Sow for a harvest. வெளிநாடுகள்ல இல்ல, இந்தியாவில எல்லா இடங்களிலும் நீங்க ஒருவேளை சபைக்கு நம்ம பணாசை இல்லாமலே போகலாம். அங்க போங்க சொல்லுவாங்க. 10 ரூபா விதைத்தாலும் உனக்கு இன்னைக்கு ஆண்டவர் 100 ரூபா அல்லது 1000 ரூபா கொடுக்காருன்றது உங்களுக்குள்ள என்ன வரும்? பண ஆசை. 10 ரூபாய விதைச்சே 1000 ரூபாய் வருதுன்னா ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கொடுக்குறீங்க. எதை விதைக்கிறீர்களோ அதன்படி அறுவடை செய்வீர்கள். கொடு உனக்கு கொடுக்கப்படும். அதுதான் இதுதான் எங்க பார்த்தாலும் இதுதான் ஸ்லோகன். We are being induced. பண ஆசவம் இல்லாம போனாலுமே சபையில நடக்கிற காரியங்கள் தான் நடக்குது. நீங்க கொடுக்க காணிக்க உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். எவ்வளவு அளந்து கொடுக்கிறீங்களோ அதுக்கு தக்கன ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் வேண்டாங்கல்ல. ஆனா
எக்ஸ்பெக்டேஷனை கூட்டி விடுறாங்க பாருங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறேன்னு படிச்சோம். இந்த தீமையை தூண்டுவதற்கான காரியங்களை தான் எல்லா, ஒருவேளை நான் சொல்றது சிலவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஆனா நடக்கிறது தான். நோ, பீப்புள் ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் இட். இந்த ஸ்லோகன் கொடு உனக்கு கொடுக்கப்படும், பணத்தை என்ன பத்திகளா இப்படிதான் படம் எல்லாம் போடுறாங்க. டாலரை விதைச்சா உனக்கு நிறைய வரும். எதை விதைக்கிறாயோ, அமெரிக்காவில் இந்த ஆப்பிரிக்கால எல்லா இடங்கள்லயும் நடக்குது. நிறைய பேருடைய டேட்டா பேஸ் வச்சிருப்பாங்க அந்த நாட்கள்ல. நெட் கம்ப்யூட்டர்ல எல்லா பேரும், அவங்க அக்கௌண்ட், எல்லா டீட்டெயிலும் இருக்கும். சபைகள்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நீங்க இன்னைக்கு எவ்வளவு, இப்ப உடனே பே பண்ணுங்க, உடனே நீங்க எவ்வளவு எல்லாருக்கும் நீங்க போடுங்க, உங்களுக்கு $100 ஆண்டவர் இன்னைக்கு உங்க அக்கௌண்ட்டுக்கு போடுறாரு. அவங்க அனௌன்ஸ் பண்ணி அடுத்த நிமிஷமே அங்க வெளியே கேங் ரெடியா இருப்பாங்க, பேங்க் டெபாசிட் பண்றதுக்கு. ஆட்டோமேட்டிக்கா $100 எல்லாருக்கும் போயிடும். எல்லாரும் சபையில நிற்கும் போதே மெசேஜ் வரும், $100 உங்க அக்கௌண்ட்ல வந்துட்டு அப்படின்னு. ஆண்டவர் போட்டாருன்னு உடனே அள்ளி, ஆஹா இன்னைக்கு நமக்கு நிறைய கொடுக்காருன்னு $1000, 100 வந்திருக்கும், $1000 போடுவாங்க. எதுக்கு சொல்ல வர, இது என்ன ஆகுதுன்னா, ஏன் போடுறாங்கன்னா முதக்காரியம் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்றாங்க. எல்லாம் அங்க போட்டா நமக்கு நிறைய வரும், இவ்வளவு கொடுத்தா நமக்கு நிறைய வரும். இந்த ஆசையை தூண்டி விடுகிறது எல்லாருமே, சபைகள்ல ஊழியக்காரர்கள் எல்லாருமே. ஏன்னா அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு ஓப்பனா, யூ மேக் மீ ரிச், ஐ வில் மேக் யூ ரிச். நீங்க என்ன பணக்காரனா மாத்துங்க, ஆண்டவர் உங்களை பணக்காரனா மாற்றுவார். அப்ப என்ன ஆகுது நமக்கு, ஆஹா கொடுத்தா அப்ப நிறைய வரும்போல இருக்கு. பண ஆசைதான் நமக்கு எல்லா இடங்கள்லயும். ஆண்டவருக்காக கொடுக்கும் பொழுது இதுதான் நடக்குது. நீ கொடு, உனக்கு பணத்தை விதை, நீ எவ்வளவு விதை, யூ ஆர் புட்டிங் த சீட் இன் த சாயில். உங்களுக்கு இல்லாத பணத்தை நீங்க விதைக்காத இடத்துல அறுக்காத. நிறைய பீப்புள் ஆர் ட்ராப்ட் அண்டர் அந்த இடங்கள்ல வந்து பரிசுத்தத்தை குறித்தோ, நம்முடைய ஜீவிதத்தை குறித்தோ, நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்தோ ஒரு அதை குறித்து கண்டிப்பே கிடையாது. இஷ்டம் போல வாழு, பணம் கூட உனக்கு ஆசீர்வாதம் வரும். கர்த்தருக்கு இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு பாவத்துல மூழ்கி இருக்கிறவனுக்கு பண ஆசீர்வாதம் வராது. இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வரவே வராது, ஒரு நாள் வராது. நீ எவ்வளவு இருக்கோ எல்லாம் போயிடும், உன் அக்கௌண்ட்ல உள்ள எல்லாம் போயிடும். பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு ஆண்டவருக்கு கொடுக்கறதுங்கிறது வந்து மனசார கொடுக்கறது. அவ்வளவு அதை எக்ஸ்பெக்டேஷனோட கொடுத்து நிறைய இந்த வசனங்கள், மல்கியா 3:10 வசனத்தை சொன்னாலும் சொன்னாரு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்கள் எல்லாம் பண்டகசாலையில கொண்டு வாருங்கள், பண்டசாலையில. அப்பொழுது நான் வானத்தின் பலன்களை திறந்து இடங்கொள்ளாமற் போக மாட்டோம், உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ண மாட்டோம் என்று என்னை சோதித்து பாருங்கன்னு சேகரித்து சொல்லுகிறார். உண்மைதான். ஆனா சோதித்து இங்க சொல்லி இருக்கிறது, அன்னைக்கு ஆலயங்கள் பணிகள் எல்லாம் நடக்கணும். அன்னைக்கு இத வழிபாட்டு கூடாரம் வரும் பொழுது எல்லாரும் உதாரத்துவமா கொடுத்தாங்க. அது எல்லாரும் உதாரத்துவமாய் கொடுக்கறது வேற. ஆனா ஜனங்கள் பண ஆசையில இந்த நாட்கள்ல நிறைய இடங்கள்ல. நான் ஒரு முறை சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல நான் வந்து வரும்பொழுது இந்த வட்டமா ஒரு மாதிரி சுத்தி விடுவோம். ஒரு பக்கம் சோப்பு இருக்கும், சோப் டிஷ் இருக்கும், அல்லது பென்சில் ஏதாவது வச்சிருப்போம். 10 பைசா வச்சோம்னா ஒரு சுத்தி எதுல போய் நிற்குதோ அது உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். 10 பைசா வச்சா போதும். அப்ப அன்னைக்கு நான் ஒரு 10 பைசா வச்சு சுத்தி விட்டதும் எனக்கு ஒரு லைஃப் பாய் சோப்புல போய் நின்றுச்சு. அன்னைக்கு 75 பைசாவும் ₹1 ஒரு சோப், பெரிய பார் லைஃப் பாய். எனக்கு பயங்கர சந்தோஷம். வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்தேன். எங்க தாத்தா ஒரு நல்ல ஒரு உபதேசியர், சிஎஸ்ஐல பாஸ்டரா இருந்தார். சந்தோஷமா வந்துச்சு. அந்த தாத்தா, நான் 10 பைசா வச்ச எனக்கு இவ்வளவு சோப்பு கிடைச்சிருக்கு. அவரு இந்த பயங்கர கோவம், அடிக்காத குறை. ஏன்னா நான் பேரப்பிள்ளைங்கிறனால என்ன பாசமா அவர் வீட்டுலதான் இருந்தேன், அடிக்கல. ஆனா என்ன அன்னைக்கு கண்டிச்சேன், அது உன் காசு இல்லடா, உன் காசு 10 பைசா தான், மீதியெல்லாம் அடுத்தவங்க காசை நீ பிடிக்கிட்டு வந்து. இதுதான் இன்னைக்கு எல்லா இடங்கள்ல நடக்கும். ஊழியக்காரர்களானாலும் சரி, சபையில் உள்ளாலும் சரி, பண ஆசை. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ண. அதாவது நீ
கர்த்தரை கனம் பண்றது அது வேற கம்ப்ளீட்டா. மனசார உதாரத்துவமாய் மனசார சந்தோஷமா செய்கிறது வேற. ஆனா சில இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, ப்ராஸ்பெரிட்டி டீச்சிங் இஸ் கோயிங் ஆன். முன்னாடி வெஸ்ட்ல தான் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் ப்ராஸ்பெரிட்டி டீச்சிங். விதைங்க, நீங்க விதைக்க விதைக்க உங்களுக்கு அறுவடை நிறைய வருது. பண்டக சாலைகளை நிரப்புவாரு. எல்லாம் இந்த பண்டக சாலை ஒண்ணு போதும், பண்டசாலை இதை நிரப்புகிறாரு. இடம் கொள்ளாமல் போகப்பட்டவங்களுக்கு அழுக்கு இன்னைக்கு கொடுங்க, எவ்வளவு கொடுங்க, அதன்படி கொடுக்கப்படும். இன்னைக்கு அதுதான் எங்க போனாலும் நிறைய தவறான உபதேசங்கள். இதை பயன்படுத்தி உங்களுக்கு நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க, இருந்தாலும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். பங்குதார திட்டம், பங்குதாரர் ஆகுங்கள். நிறைய பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியல. பங்குதாரர் ஆகுங்கள். You become a partner. It's like a business. நீ எதுக்கு பங்குதாரர் ஆகணுமா? நீ அங்க பிசினஸ்ல பங்குதாரர் ஆகும் பொழுது ஷேர் மார்க்கெட் மாதிரி தான். ஷேர் மார்க்கெட்ல ஒன்று போடுற மாதிரி நீங்க போடுங்க, உங்களுக்கு நிறைய வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு கூப்பிட்டு இப்ப தன்னுடைய பிள்ளைக்கு சோம் இல்லை அப்படின்னா பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு சொன்னாராம், ஐயா பையனுக்கு சோம் இல்லை, ஜெபம் பண்ணிக்க. நீங்க ஒரு கவர்னன்ட் காணிக்கை கொடுங்க, ஜெபம் பண்ற கர்த்தர் சோகம் கொடுப்பேன். கவர்னன்ட் காணிக்க, ஒரு உடன்படிக்கை பண்ணி காணிக்கை கொடுங்க, கர்த்தர் சுகத்தை கொடுங்க. வேற ஒரு ஆளுக்கு இதே மாதிரி சொன்னார். அவங்க மனைவி வந்து ஹிந்து, இந்த ஆளு கிறிஸ்டியன், சோகம் இல்லாம இருக்கிறவர். இந்த ஊழியக்காரர் சொன்ன என்ன தெரியுமா, நீங்க அவர் வந்து வெளிநாட்டுல நல்ல வேலை பார்க்கிறவர், கொரோனால அஃபெக்ட் ஆயிட்டு. ஜெபம் பண்ண சொன்ன அவர் கேட்ட ஒரே கண்டிஷன் ஒய்ஃப் கிட்ட, உங்க ஹஸ்பண்டுடைய 3 மாசத்து சம்பளத்தை எனக்கு கொடுப்பீங்களா? நான் ஜபிக்கிறேன், ஆண்டவர் சவம் கொடுக்குறேன். கடைசி அவர் பிழைக்கவில்லை. இதெல்லாம் இப்ப என்ன நடக்குது? யாருக்கு இப்ப பணாசை? யாருக்கு? சொன்ன நபருக்கு. சொன்ன நபருக்கும் ஆசையை தூண்டுறாங்க. சபையில உள்ளவங்களுக்கும் இன்னைக்கு அது மாதிரிதான் தங்கச்சாவி திட்டம். தங்கச்சாவி திட்டத்துல என்ன தெரியுமா, எல்லாரும் வாங்கி உங்க வீடுகள்ல ஆபீஸுகள்ல இந்த சாவியை தொங்க போட்டால் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். தங்கச்சாவி அநேக ஆசீர்வாதங்களே உங்களுக்கு திறக்கும். இது நிறைய திட்டங்கள். அந்த காலத்துல 100 ரூபாய் இளம்பங்காளர் திட்டம். உங்க பிள்ளைக்காக வேண்டி நாங்க ஜெபிப்போம், நீங்க 100 ரூபாய் கொடுங்க, இளம்பங்காளர் திட்டம். இப்ப யாருடைய இந்த இளம்பங்காளர் திட்டத்துல நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய தேவைகளை அவங்களுக்கு சாதகமா எடுக்கிறாங்க. யாரு இந்த திட்டங்களை இன்ட்ரடியூஸ் பண்றாங்களோ அவங்க ஒரு பிள்ளைக்கு 200 ரூபாய் வச்சு எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து 200 ரூபாய் கொடுத்து அங்க என்ன ஷேர் பண்ணும். அப்போ என்னன்னா அவங்களுக்கு ஜபம். இன்னைக்கு அது 2000 ரூபாய் ஆச்சு இளம்பங்காளர் அங்கீச்சாரணும். அதுக்கு ஒரு ஜப கோபுரம் வச்சு ஒரு கூட்டத்தை வச்சு ஜபிக்கிறாங்க. இவங்களுடைய ஏழ்மை, இவங்களுடைய புள்ள நல்ல வரணுங்கிறதுக்காக வேண்டி அந்த இடங்கள்ல போய் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒருவேளை ஆண்டவர் அதை அற்புதம் செய்வார், இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனா அந்த பின்னான நோக்கம் என்ன தெரியுமா? பண ஆசைதாங்க நடக்குது. யாரோ ஒண்ணு சபையா இருக்கணும் அல்லது ஊழியரா இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா இப்படி எல்லாம் கொண்டு போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆசீர்வாதத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. அதுக்கும் மற்ற மதங்களுக்கும் சம்மதம் இல்லாம ஆயிப்போச்சு. பாருங்க, நிறைய பேரு அவங்களுடைய மதத்தினுடைய இதுகள்ல போய் உண்டியல்ல போய் காணிக்க போடுவாங்க. சில கிறிஸ்தவர்களே ஆலயத்திற்கு வரும் பொழுது இதர மதத்தவர்கள் சில சமயம் காணிக்கை கொடுத்து என் பேர்ல கொஞ்சம் காணிக்கை போட்டு விட்டுரு. அப்போ என்னன்னா, அந்த காணிக்கையை போட்டா ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. அங்க வந்து கன்ஃபெஷனோ, மனம் திரும்புதலோ, பாவம் மன்னிப்போ எதுவுமே கிடையாது. அதனால சொல்றது, விசுவாசத்தை விட்டு பணத்துக்கு பின்னால ஓடினால் தங்களை தாங்களே உருவக்கொத்துக்கொள்ளுகிறதுக்கு சமம். பிரியாரிட்டி ஆண்டவர் அதான் இதுல என்னன்னா சொல்ல வர்றாரு, பிரியாரிட்டி எனக்கு கொடு. when it comes to money and விசுவாசமும் அல்லது தேவனா மணியான்னு வரும் பொழுது தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். இளம்பங்காள திட்டம் அப்படி. இந்த உடன்படிக்கை பெட்டி, அதனால அதுக்கு பேரு கிருபாசன பெட்டியா. அந்த கிருபாசன பெட்டியில உங்களுடைய நிலப்பத்திரம்,
விவசாயம், வீடு, தோட்டம் இவருடைய பத்திரங்கள் எல்லாம் உள்ளுக்கு வச்சு பூட்டி அந்த கிருபாசன பெட்டியை வாங்கி வீட்டுக்குள்ள வைத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த நிலத்தின் ஆசீர்வாதங்கள் பல மடங்கு வரும். வரும் இல்லைங்கல. ஆனா யாருக்கு வரும் தெரியுமா? தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படி. எங்க ஊர்ல அந்த நாட்கள்ல ஒரு ஆள் இருந்தா, ஒரு சகோதரர் இருந்தா, ஒரு நல்ல ஒரு அவர் ஐயப்ப கோயிலுக்கு எல்லாம் போக முடியும். அவரு வீட்டுல எல்லாருமே ஹிந்து. விவசாயம் பண்ணும்போது இங்க வந்த இடத்துல அவர் அவர் பேர் மூக்காண்டி ரட்சிக்கப்பட்டார். அப்ப அவரு வீட்டுல கூப்பிட்டுங்கிறது சொல்லியிருக்காரு, எப்பெல்லாம் இயேசுன்னு ஒரு தெய்வம் இருக்காரு, அவருக்கு பேர்ல விவசாயம் பண்ணு, விதைக்கு போகும்போதெல்லாம் இயேசுக்கு பேர சொல்லி விதைங்கன்னு. அதே மாதிரி அந்த அம்மாவும் புருஷன் சொல்லியிருக்காருன்னு சொல்லி விதைக்க அவர் அடுத்த வருஷம் சொல்றாரு, எங்க வயல் மாத்திரம்தான் மேனி கண்டுச்சு, பக்கத்துல யாருக்கும் அந்த அளவுக்கு மேனி காணல. செய்வார், ஆண்டவர் செய்வார். ஆனால் இவர் செய்தது வேற ஒண்ணுமே இல்லை, கீழ்ப்படிதல். ஆண்டவருடைய நாமத்தினால எக்ஸ்பெக்ட் பண்ணி செய்தார், ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அது வேற கதை. ஆனா இவங்க எதுக்கு கிருபாசன பெட்டி வாங்கக்கூடியவங்க, வீட்டுல உள்ளவங்க, கிருபாசன பெட்டி வாங்கிட்டா நம்ம பெட்டி தான் இருக்குது, உள்ளுக்கு பத்திரத்தெல்லாம் உள்ளுக்கு விவசாயம் நல்லா செழிக்கும். ஆனா வாழ்க்கை அது இஷ்டம் போல, பாவம் இஷ்டம் போல வாழுகிறது எல்லாமே ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியாது. நிறைய இடங்கள்ல நம்ம அதை யோசிக்கணும். சில ஆசீர்வாதங்கள் தடைபடுதுன்னா நிறைய பேர் நினைச்சுக்கிடுவாங்க கிருபாசன பெட்டி இருக்குது அது போதும். இல்ல இல்ல, அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிடித்தமில்லாத சில காரியங்கள் இருக்குமானால் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே முடியாது. அது யாரா இருந்தாலும், உங்களார எவ்வளவு பெரிய ஆளுகளா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு தேவை கீழ்ப்படிதல். அதான் இங்க அவர் தங்களை உருவாக்கத்துக்குள்ள திரும்ப திரும்ப விசுவாசத்தை விட்டுட்டு, அது பணமா இருக்கலாம், வேற காரியங்களா இருக்கலாம், தேவனுக்கு பிடித்தமில்லாத காரியங்கள், நம்ம பார்க்கக்கூடிய செயல்படக்கூடிய நம்முடைய வார்த்தைகள் அல்லது நடத்தைகள் அல்லது சிந்தனைகள் அல்லது வீடியோல பார்க்கக்கூடிய சில காரியங்கள், இவைகளெல்லாம் நம்ம நிறைய பேர் அடிமையா இருக்கிறாங்க. இந்த அடிமைகளுக்குள்ளாக, இந்த அடிமைத்தனத்திற்குள்ளாக மாட்டிக்கிட்டோம்னா என்னதான் உடன்படிக்கை பட்டியை வாங்கினாலும் சரி, பங்காள திட்டமானாலும் சரி, தங்கச்சாவி திட்டமானாலும் சரி, ஆசீர்வாதங்கள் கடந்து வரவே வராது. தேவன் எதிர்பார்க்கிறது அவருக்கு முதலிடம், அவ்வளவுதான். இங்க எங்க கோயம்புத்தூர்ல ஒரு ஊழியக்காரர் செங்கல் வித்தாராம், யாக்கோபின் செங்கல். யாக்கோபு தலை வைத்து படுத்த பொழுது பெத்தேல்ல தரிசனம் பார்த்தாரு, தேவதூதர்கள் மேலும் கீழே இறங்குவதை பார்த்தாரு. நீங்களும் பார்ப்பீர்கள், வீட்டுக்குள்ள ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். செங்கல் ஏலத்துக்கு விட்டுருக்காங்க. ஒரு செங்கல் சும்மா 1000 கணக்குல போயிருக்குது. ஒரு லோடு இறக்குனாரா, ஒரு லாரி லோடு. இதை யாரு இதெல்லாம் சாதகமா பயன்படுத்தி கொண்டு ஜனங்களுடைய பலவீனங்களை, அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பண ஆசையில இருக்கிறவர்கள். எல்லா தீமைக்கும் இதுதான் வேற இருக்குது. நம்ம பணம் இப்ப நல்லா ஒரு தடவை அப்படித்தான் நான் ஷாப்பிங் போகும்பொழுது நான் 100 ரூபா கொடுக்க, அங்க வெளிநாட்டுல அங்க உள்ள திர்ஹாம்ஸ் 100 திர்ஹாம்ஸ் கொடுத்துட்டு 20 திர்ஹாம்ஸ் 25 திர்ஹாம்ஸுக்கு நான் வாங்கி போவேன். அவங்க எனக்கு 75 திர்ஹாம்ஸ் தரணும். அவங்க 75 திர்ஹாம்ஸ் தர்றதுக்கு பதிலாக எனக்கு 375 திர்ஹாம் கொடுக்குறாங்க. நான் 500 திர்ஹாம் கொடுத்தேன்னு நினைச்சிட்டு, 375 இல்ல 475, 500 திர்ஹாம் கொடுத்தேன்னு நினைச்சிட்டு நான் சொன்னேன், see what you have given me அப்படின்னு நான் இமிடியேட்டா சொன்னேன். அவர் வேற ஒரு நேஷனாலிட்டி. She was angry. What? நான் சொன்னேன், you have given me more. I gave you only 100. You have given me balance for 500. Oh, thank you. I'm sorry. அது முதல்ல ரொம்ப ஃபியூரியஸ் ஆயிட்டு, என்னடா பெரியவன் மாதிரி என்ன கேட்கறானே, நான் கொடுத்துட்டேன். இது நம்ம விதைக்காத இடத்துல ஒருவேளை நான் அன்னைக்கு அந்த 475 வாங்கிட்டு வந்திருந்தேன்னா வேற எங்கேயாவது மாட்டிக்கிடுவேன். இட்ஸ் நாட் மை மணி.
கிரீடினஸ், சில கிரீடினஸ். நான் இப்ப என் கூட அந்த நாட்கள்ல ஒரு பாகிஸ்தானி ஒருத்தன் வருவான். நாங்க டியூட்டிக்கு போகும்போது ஒரு கார்ல ஏறி நாங்க டாக்ஸி பிடிச்சு போறோம். உள்ளுக்கு ஏறி 2 பேரும் உட்கார்ந்த உடனே கீழே ஒரு திரம், ஒரே ஒல்லி திரம். அதை பார்த்ததும் இவனுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட். காலை வச்சு அமுக்கி பிடிச்சுக்கிட்டான். நான் எடுத்துருவேன். எதுக்குப்பா? அவன் எடுத்து அவங்க கையில கொடு. நான் கொடுக்க மாட்டேன். அந்த ஒரு திரம் அவனுக்குள்ள காசும் கிடையாது, எனக்குள்ளதும் கிடையாது. யாரோ ஒரு பேசஞ்சர் விட்டு போயிட்டாங்க. எவ்வளவுதான் இருந்தாலும் சரி. எனக்கு சொல்ல வரேன்னா, தேவன் இவைகளெல்லாம் காண்கிற தேவன். சதுரடி ஆசீர்வாதம் என்ன? இந்த எங்க ஆலயம் கட்ட இத்தனை சதுரடிக்கு நான் எவ்வளவு ரூபா கொடுத்தேன், 6000 ரூபா கொடுத்தேன். அந்த வாரமே கர்த்தர் எனக்கு 60,000 ரூபா கொடுத்தாரு. இதை சாட்சிகளாக அவங்கவுங்க பத்திரிகைகளை போட்டு ஜனங்களை தூண்டும்படியாக நடக்கிற காரியங்கள். சபையாரும் ஊழியர்களும் இந்த காரியங்கள்ல நாம செய்கிறது தேவனுக்கு முதலிடம். செய்யணும், வேண்டாங்கல்ல, அது வேற. ஆனா ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட கர்த்தர் இதை போட்டா இவ்வளவு அறுவடையை கொடுப்பார். அந்த நாட்கள்ல அப்படிதான் ட்ராப் பண்ணி அநேகரை வஞ்சிக்கிற காரியங்கள் நடந்துக்கும். தேவைகள் இருக்கிறது, சபைகள் உண்டு, அது வேற காரியம். ஆனா அதை கொடுக்கறது ஒரு கை தெரியாம இன்னொரு கைக்கு தெரியாம கொடுக்கணுங்கிறது. இந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த நிமிஷமே ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். இவ்வளவு நான் விதைச்சிருக்கிறேன். அதாவது அந்த நாட்கள்ல எங்க சபையில ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார். நான் அபுதாபில இருக்கும் பெரிய ஒரு சபை, ஒரே பில்டிங்ல எல்லா சபையும் நடக்கும். அப்ப அந்த எல்லா சபையினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கூப்பிட்டு மீட்டிங் நடக்கும். இதுல ஒரு சபை இப்போ 1,00,000 ரூபா கொடுப்பாங்க, இன்னொரு சபை 1000 ரூபா தான் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு சபை அதுவும் முடியாது, ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க. சில சபைகள் 10 லட்சம் கொடுத்துருப்பாங்க. பெரிய மலையாளி சபைகள்லாம் நிறைய மெம்பர்ஷிப். ஆனால் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எவ்ரி ஒன் வில் பி ஈக்குவலி ட்ரீட்டட் இன் திஸ் பில்டிங். நீ ஒரு 10 லட்சம் கொடுத்துருக்கலாங்கிறதுக்காட்டி உனக்கு நிறைய டைம் ஸ்லாட் கிடையாது. நிறைய பேர் என்னன்னா, காணிக்க நிறைய கொடுத்துருக்கேன், ஐ டிசர்வ் மோர், ஐ டிசர்வ் மோர் பிளஸிங். அதை ஆண்டவருக்கு கொடுத்தாச்சுன்னா அதுக்கு பிறகு அதுல அவர் சொல்லுவாரு, டோன்ட் புட் யுவர் ஹூக் அண்ட் புல் மீ. அதுல ஒரு கொக்கிய போட்டு நீ போட்ட பணத்துல நீ உனக்கு டிமாண்ட் பண்ணாத. கர்த்தருக்குன்னு கொடுத்தாச்சுன்னா அதுக்கு பிறகு நான் இல்ல நாங்க நம்ம காணிக்க நிறைய கொடுத்துருக்கோம், அவர் நமக்கு செய்யலாம், நம்ம சபையில அது நாங்க நிறைய கொடுத்துருக்கோம், எங்க குடும்பத்துக்கு நிறைய செய்யணும். பேச்சே கிடையாது. கொடுத்தாச்சுன்னா ஆண்டவருக்கு அவ்வளவுதான், அதோட மறந்துட வேண்டியது. நிறைய இடங்கள்ல நடக்கிறது என்ன? இந்த பண ஆசைக்கு அடிமையாகி விடுவார்கள். அதான் அந்த ஆகான் பண்ண வேலை. அதுதான் ஆண்டவர் அழகா வழி நடத்திட்டு வந்தார். பழைய ஏற்பாட்டுல ஆகானை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆய்பட்டணம் பெரிய இப்போ எரிகோவை தாண்டி யோசுவா தலைமையில யுத்தம் பண்ணி பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் ஜெயித்தாங்க. ஆனா அந்த ஒரு ஆயின்னு ஒரு சின்ன பட்டணம், அவங்க சொன்னாங்க இவ்வளவு பேர் வேண்டாம், கொஞ்சம் பேர் கொண்டு ஜெயிச்சிடலான்னு. ஆனால் அவங்க தோற்று போனாங்க. சில சமயங்கள்ல நம்ம இந்த காரியங்கள் தோல்விகளை கொண்டு வந்தோம். மோட்டிவேஷன் அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு பின்னால உள்ள மோட்டிவேஷன் என்ன? ஆகான் எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். துரோகம் பண்ணவன் ஒருத்தன் தான். ஆண்டவர் சொன்னாரு, கொள்ளை பொருளை நீ எதையும் எடுக்காத. அந்த கூட்டத்துல ஒருத்தன் எடுத்தான், ஆகான். தோல்வியிட்டுதான் ஆண்டவர் சொல்றாரு 7ஆம் அதிகாரத்துல, யோசுவா 7ஆம் அதிகாரத்துல, இஸ்ரவேல் புத்திரர் தாபத்து இடானதுனாலே துரோகம் பண்ணினார். அது எல்லாரையும் சமயங்கள்ல அமைக்குது. இப்ப நான் தவறு செய்யும் பொழுது என்னுடைய குடும்பத்தை நிச்சயமா அது பாதிக்கும். இங்க அதான் நடக்குது. ஆகான் ஒருத்தன் யாருக்கும் தெரியாம எல்லாத்தையும் எடுத்து வீட்டுக்குள்ள குழி தோண்டி புதைச்சு வச்சான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா?
இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடா இருந்தனாலே துரோகம் பண்ணினார். இந்த காரியங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். சில சமயங்கள்ல நம்ம இந்த மாதிரி காரியங்கள், இந்த மாதிரி இப்ப நான் சொன்னேன் 500 ரூபாய்க்கு 100 ரூபாய் பேலன்ஸுக்கு 400 ரூபாய் பேலன்ஸ் கொடுத்தா அதை நீங்க திருடாதாங்க. விதைக்காத இடத்துல நீ போய் அறுக்காத. உன் பணமே கிடையாது. நிறைய பேர் லாட்டரி சீட்டு வாங்குறோம், சன்மானம், அதுக்குன்னு நம்மள ஏமாத்துறதுன்னு ஒரு கூட்டம் இருக்குது. என்ன, ஒரு ஷர்ட் வாங்கினா 2 ஷர்ட் ஃப்ரீ, பெருசா கொட்டடத்துல போட்டிருப்பான். ஒரு சட்டை எடுத்தால் 2 சட்டைகள் இலவசம், மொத்தம் 3 சட்டை. ஆனா கீழே சின்ன இடத்துல போடுவாங்க, ஃபார் பிரைஸ் ஆஃப் 3 ஷர்ட்ஸ். 3 சட்டையினுடைய பணத்திற்கு கீழே போட்டிருப்பாங்க. ஒரு சட்டை வாங்கினா 2 சட்டை ஃப்ரீ. நீ ஒரு சட்டை வாங்குவ, 2 சட்டை 3 சட்டையை கொடுத்துருவான். ஆனா அவனுடைய பிரைஸ் வந்து 3 சட்டைக்குள்ள பணத்தை எடுத்துருவோம். நம்ம அந்த கீழே பொடிச்சா எழுதிக்கிறத பார்க்கறது கிடையாது. ஒரு சட்டை வாங்கினா 2 சட்டை ஃப்ரீயா கொடு. ஆளு என்ன பண்ணுவாங்க, அந்த 3 சட்டைக்குள்ள பிரைஸையே சேர்த்து ஒரு சட்டைக்கு போட்டுருவான். 900 ருபீஸ்னு போட்டிருப்பான் ஒரு ஷர்ட்டுக்கு, மீதி 2மே ஃப்ரீ. ஆனா மற்ற நேரங்கள்ல போனீங்கன்னா ஒரு ஷர்ட் 300 ரூபாய் வச்சு 3 ஷர்ட் 900 தான், 900 தான் வரும். இதை நாம, இது என்னன்னா அவனுடைய பணம் ஆசையில நம்மள வஞ்சிக்கிறோம். நாம தேவ பிள்ளைகள் இந்த காரியங்கள்ல அப்படியே அறியாமல் தெரியாமல் இருந்தாலும் அதை நம்ம அந்த அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருமே தருவ. அதுல நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா நாம சாபத்தீடாகிவிடும், சாபத்திற்கு ஆளாகிவிடும். நிறைய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு இருப்பதற்கு இப்படியான சில காரியங்கள் இருக்க. நம்ம தான் இதை அனலைஸ் பண்ணி அடுத்த லெவலுக்குள்ள கடந்து போகணுமே தவிர, தெரிந்தும் இப்படி நம்ம மாட்டிக்கணும். பிறகு எப்படி யூதா கோத்திரத்துல ஒருத்தன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சிலதை எடுத்துக்கொண்டான். அவன் எடுத்துக்கொண்டதுனால இஸ்ரவேல் புத்திரன் மேல் கர்த்தருடைய கோபம் கொண்டது. அன்னைக்கு சபையாராக ஒருமித்து ஆண்டவர் கூட்டி கொண்டு வந்தார். இவனும் மோசே அழுதுகிட்டே இருக்கிறான். இது என்ன, எப்படி ஆண்டவரே இது நடந்துச்சு? இதுவரை நாங்க ஜெயம் பெற்று வந்தோமே. இந்த ஆய்பட்டினம் சின்ன பட்டணம் ஆச்சு. மோசே வந்து முகங்குப்புற விழுந்து கிடக்குறான் ஜெபத்துல. ஏன் அப்படி நடந்தது? ஆண்டவர் சொல்றாரு யோசுவாட்ட, சாரி மோசே இல்ல, யோசுவாட்ட ஆண்டவர் சொல்றாரு, எழுந்துரு, முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம் பாடிக்குள்ள வைத்ததும் உண்டு. திருப்பியும் அதே தான் சொல்லிட்டு இருக்காரு ஆண்டவர். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி கேட்க, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. இந்த திருட்டுத்தனம் பண்ணக்கூடியவங்களுக்கு தேவனை மகிமைப்படுத்த முடியாது. சாரி, சின்ன 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 திருட்டுத்தனங்கள் இருக்கு பாருங்க. கர்த்தர் காண்கிற தேவன். இவன் திருடிதான் வச்சான், மத்தவங்களுக்கு தெரியாது. அவனை சொல்றான், நீ மகிமைப்படுத்து. அவனால சில இந்த மாதிரி காரியம் பண்ணக்கூடியவங்களால தேவனை மகிமைப்படுத்த முடியாது. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. சொல்றான், அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, நீ செய்தது எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே. நான் எல்லா வசனமும் கொண்டு வரல, அவன் உள்ளதெல்லாம் சொல்லிட்டு வழியில். He cannot glorify God. ஒரே கணத்துல இருந்து தித்திப்பும் கசப்பான நீர் வர முடியாது. இந்த மாதிரி காரியங்களும் ஆண்டு வீடுகளுக்குள்ள சின்ன 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 காரியங்கள். நான் இப்ப தவறு செய்வேன், கர்த்தர் அதை காண்கிறது. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா பணத்தை திருடுறது, பொருளை மறைச்சு வைக்கிறது,
இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அப்படிதான் நடக்குது. கண்ணு முன்னால கடைகளுக்குள்ள போனா திருடிட்டு வந்துடுறானுங்க, கடையில போய் திருடிட்டு வர்றாங்க, போட்ட காணிக்கையிலேயே திருடுறாங்க தெரியுமா? காணிக்கை எண்ணும் போது திருடக்கூடியவங்களும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சபையில நடந்துச்சு இது. அந்த கோயில எவனோ பணம் திருடிட்டான், பணம் எண்ணக்கூடியவன்ல ஒருத்தன். 2 இடத்துல நடந்துச்சு. ஒரு இடத்துல பிடிச்சோம், இன்னொரு இடத்துல பிரச்சனை வந்தாச்சு, பெரிய சண்டை. ஆலயத்துக்கு எதிர்த்தாலும் அம்மன் கோயில். இந்த ஆலயத்தில் உள்ள பயணம் ஒருத்தன் சொல்றான், லே நேர வேலை அம்மன் கோயில வந்து சத்தியம் பண்ணி நீ பணம் எடுக்கலன்னு. சரி, அப்படிதான் அன்னைக்கு இருக்காங்க. இந்த மாதிரி ஜனங்கள் ஆசீர்வாதம் கடந்து வர்றது சாபம் தான் வரும், சாபத்தை இடுந்துதான். கொஞ்சத்தில் உண்மையா இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஆகான பாருங்க, அவனுக்கு தெரியுமோ தெரியலையோ தெரியல, அதனால எல்லாரும் பாதிக்கப்படுகிறது பாருங்க. அதனாலதான் அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேல் எல்லாரும் கூட அவனோட மாத்திரம் இல்ல, வெள்ளி சால்வ பொன்பாளம், அவன் குமாரத்தை, ஆடு மாடு கூடாரம் எல்லாத்தையும் கொண்டு போய் ஆகோர் பள்ளத்தாக்குல கொண்டு போய் அவன் மேல் கல்லெறிந்து அக்கினியினால் சுட்டரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை வைத்தார். எதுக்கு தெரியுமா? ஞாபகார்த்தமாக. அதனாலதான் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு. இது ரொம்ப ஒரு வேதாகமத்துல ஸ்ட்ராங்காக கண்டம் பண்ணக்கூடிய ஒரு காரியம். நிறைய பைபிள் ஸ்டடி எடுப்பாங்க, பைபிள் டீச்சிங் போய்கிட்டு இருக்கும், கீழே பேங்க் அக்கௌண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். சோ யுவர் சீட். இப்ப நிறைய ஆளுகள் இப்போ இந்தியா தமிழ்நாட்டுல அநேகர் தான் நடந்துட்டு, மெகா பிளான், மெகா திட்டங்கள், எல்லாரும் ஜனங்களும் அள்ளி 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 நமக்கு ஆசீர்வாதங்கள் கடந்து வரும், இல்லைங்கல. ஆனா பண ஆசையை தூண்டி விட்டு நீ போட்டா அவ்வளவு வரும்னா அது இட்ஸ் லைக் கேம்பிளிங். அதான் நான் சொல்றேன். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொண்டு தெரியல. இவ்வளவு கொடுத்தா இவ்வளவு வரும், கர்த்தர் அப்படி ஒண்ணும் ஆசீர்வாதிக்கல. நீ உண்மையை கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தருக்கு நீ எவ்வளவு கொடுக்குறையோ அது தக்கன ஆசீர்வாதங்கள் கடந்து. அதனால சொல்ற இதெல்லாம் எதுக்கு சமம் தெரியுமா? உபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்ச, உபச்சாரத்துக்கு சமமாக பொருளாசையை சொல்லுகிறேன். சிலவங்க சொல்லலாம் நான் அதெல்லாம் கிடையாது, ஆனா பொருளாசை இருக்கு பாருங்க. அதையும் இது எந்த லிஸ்ட்ல சேர்த்திருக்கிறாரு? கொலோசியர் 3:5 உபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்ச, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. நல்ல கவனிங்க, பொருளாசைங்கிறது விக்கிரக ஆராதனை. நிறைய பேர் அதான் இன்னைக்கு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிசினஸ் ஞாயிற்றுக்கிழமையில கடை திறக்க மாட்டாங்க, அன்னைக்குதான் நல்ல வியாபாரம். ஆனா அந்த நாட்கள்ல இங்க சபையில அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, கடைகளை திறக்கிறது. நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கும் முதலிடம். அது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது ஞாயிற்றுக்கிழமை கடை அடைச்சா சனிக்கிழமை 2 நாளைக்கு உள்ள பிசினஸ் நடக்கும். சாட்சிகள் நிறைய நான் கேட்டிருக்கேன். ஏன் அவங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் வருதுன்னா முதலிடம் ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க. இல்ல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை திறந்து வச்சா நான் அது பொருளாசையான விக்கிர ஆராதனையான பொருளாசை. அதுவும் ஐடல்ட்ரிக்கு சமம். விக்கிரகத்தை கும்பிடுறதுக்கும் பொருளை கும்பிடுவதற்கும் சமம். நிறைய பேர் இப்படிதான் ஓடி 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 உழைப்பாங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம அது நஷ்டத்துல கொண்டு போய் விடும். இது உண்மை. நமக்குள்ளாக ஆசீர்வாதங்கள் கடந்து வர வேண்டுமான இந்த கிரெடிட் கார்டு, நிறைய கிரெடிட் கார்டுல ஏமாத்துற ஃப்ராடு, ஏகப்பட்ட ஃப்ராட். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த நாட்கள்ல. கிரெடிட் கார்டை வச்சுட்டு ஷாப்பிங் போனோம்னா ஏதோ ஃப்ரீயா, கார்டுல ஃப்ரீயா வாங்குற மாதிரி தான். பிறகு மாசம் சம்பளம் வந்தது முதல்ல கிரெடிட் கார்டுக்கு எல்லாம் போயிடும். ஒரு ஆஸ்பத்திரியில வேலை பார்த்துட்டு முடிக்கும் பொழுது வேற ஒரு ஆஸ்பத்திரிக்கு வேலைக்கு போகும்பொழுது அவங்க சொல்லிட்டாங்க, பேங்க்ல கார்டெல்லாம் சப்மிட் பண்ணுங்க. ஐயோ எனக்கு கிரெடிட் கார்டு இல்லாம முடியாதே அப்படின்னு.
ஏன்னா கடன் அவன் கொடுக்கான் நம்மள, நீ வாங்கு, நீ செலவு பண்ணு, நீ செலவு பண்ணு, நம்மள கடன்காரன் ஆக்கிட்டே இருப்பான். பேங்க்ல எவ்வளவோ போய் மந்தாடுறேன், இல்ல இல்ல நான் புது வேலை தான் எனக்கு கிடைக்குது அப்படியே நேரம் மாத்திருங்க, அதெல்லாம் கிடையாது. எல்லாம் சப்மிட் பண்ணாதான் உனக்கு இந்த செட்டில்மெண்ட் கிடைக்கும், அப்புறம் புது ஜாப் நீ சேரலாம். நானும் கிரெடிட் கார்டு எல்லாம் சப்மிட் பண்ணிட்டேன். திருப்பி புது வேலை கிடைத்து அங்க உள்ள எல்லாம் செட்டில் ஆகி வரும் பொழுது பேங்க்ல இருந்து கூப்பிடுறான், சார் உங்களுக்கு கிரெடிட் கார்டு எல்லாம் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம், வந்து வாங்கிருங்க. கிட்டத்தட்ட 3 மாசம் அடுத்த வேலை ஜாயின் பண்ண வெயிட் பண்ற நேரத்துல படித்துக்கொண்டா இனி இந்த கிரெடிட் கார்டே வேண்டாம் அப்படி. அன்னையில இருந்து இன்னைக்கு வர ஆச்சு அந்த கிரெடிட் கார்டுங்கிற பிசினஸ் இல்லாம என்னுடைய வாழ்க்கை நல்லா ஓடுது, ஒரு டென்ஷன் கிடையாது. நிறைய பேர் இன்னைக்கு தெரிந்தோ தெரியாமலோ, சிலவங்க இருக்காங்க ரொம்ப டெக்னிக்கா ஒரு கார்டை வாங்கி இங்க இருந்து லோன் எடுத்து, அதெல்லாம் டென்ஷனுங்க. நமக்கு வர்ற வருமானத்துல அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா கர்த்தர் நம்ம அன்னெசரியாவ செலவு இல்லாம ஓடும் பொழுது கர்த்தர் நம்ம அதிக அழகாய் நடத்துவோம். இல்ல இந்த நாள்ல நான் வேலை பார்த்தா எனக்கு இவ்வளவு பணம் வருது, சர்ச்செல்லாம் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு போனால் அது ஆகா அன்னைக்கு பாருங்க, அவன் நினைச்சுக்கிட்டா நம்ம திருடிட்டா எல்லாம் வச்சுக்கிட்டோம் நம்மதியா இருக்கலாம், நாளைக்கு அங்க போகும்போது நிறைய பொருள் இருக்கும், சமாதானமா வாழலாம். அது எல்லாருக்கும் சாபத்தை. இந்த ஆகானுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு நபருடைய தண்டனை, ஒரு நபர் செய்த தவறு முழு இஸ்ரவேலரையும் பாதித்தது. நம்முடைய டெடிகேஷனை பொறுத்துதான் நம்மளை ஆசீர்வதிக்கும். சிவகள்ல பிள்ளைகளுக்கு நாம சில பிரச்சனைகள் வரும் பொழுது நான் யோசிக்குது, நான் ஏதாவது தவறு பண்ண, நான் ஏதாவது ஆண்டவருக்கு பிடித்தம் இல்லாத காரியங்கள் எல்லாம் தொக்கி இருக்க கூடாது. நம்ம அப்பப்போ ஆராய்ந்து பார்த்து அடுத்த லெவலுக்கு கடந்து போக வேண்டும். கர்த்தர் காண்கிற தேவன். ஆகான பார்த்துங்க, கம்ப்ளீட்டா எல்லாம் அறிந்திருக்கிறார். ரெண்டாவது, நாகமானிடம் பணம் பெற்ற கயாசி, சீரிய படைத்தளபதி நாகமான். சீரியாவில் உள்ள பெரிய ஒரு பெரிய ஆளு, படைக்கு தளபதி, கமாண்டர் இன் சீஃப். 2 ராஜாக்கள் 5 அதிகாரத்துல இருக்கு. அப்ப அந்த நாட்கள்ல எலிசா பெரிய ஆளு, நிறைய அற்புதங்கள்லாம் நடக்குது. அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு வேலைக்காரன், அவன் பேரு கேயாசி. இந்த கேயாசி அவனுடைய பண ஆசையை குறித்து பார்க்க போறோம். இதான் அடிப்படை வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களா நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நமக்கு எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா வந்தா கொள்ளான்னு தான் இருக்கும். ஆனா இருக்கிறதுல போதும் அப்படின்னு ஓட்டும் பொழுது கர்த்தர் நம்ம நடத்துவார். இந்த எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி. இந்த நாகமான் படைத்தளபதி. அவன் ராஜாட்ட, சிரியா தேசத்து ராஜாட்ட போய் சொல்றான், இவன் குஷ்டரோகத்துல இருக்கிறான், வீட்டுல ஒரு வேலைக்காரி இருக்கிறா, இஸ்ரவேல்ல இருந்து சிறைப்பிடித்து கொண்டா வந்தா அடிமை பெண். அவ சொல்றா அந்த வீட்டு அம்மாட்ட, ஐயாவுக்கு இப்படி குஷ்டரோகம் வந்திருக்குது, எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர்கிட்ட போவீங்கன்னா சோகம் கொடுப்பாரு, அவர் வல்லமையான ஒரு தேவ மனுஷன் அப்படி. சோ அப்போ படைத்தளபதி, படைத்தலைவனாகிய நாகமான் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்னென்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். யார்கிட்ட? சீரியா ராஜா. ராஜாவே இப்படி ஒரு பிள்ளை சொல்றா, பக்கத்து ஊர் ராஜா, அந்த இஸ்ரவேல் தேசம். அவ சொன்ன இப்படி அந்த ஊருக்கு போனா சுகம் கிடைக்கும். அப்பொழுது சீரியாவின் ராஜா சொல்றான், நல்லது நீ போலாம். இஸ்ரவேல் ராஜாவுக்கு நிருபம் எழுதித்தார், நான் ஒரு லெட்டர் எழுதி தர்றேன் சொல்றாரு, நான் ஒரு ராஜாவுக்கு கடிதம் எழுதி தர்றேன். ராஜாவுக்கு, யாருக்கு? இஸ்ரவேல் ராஜாவுக்கு. அது மாத்திரம் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியும் 6000 சேக்கல் நிறைப்பொன்னையும் 10 மாத்து வஸ்திரங்களே எடுத்துக்கொண்டு போறான். எதுக்கு? கிஃப்ட் கொடுக்குறது. எதுக்கு கொண்டு வர்றேன்னா,
நாகமான் இவைகளின் மேல் கண் வைத்தாங்கிறது. அதனால நடந்த எண்ட் ரிசல்ட் என்ன? இவன் எல்லாம் கொண்டு போறான். இவன் ஒரு பெரிய படைத்தளபதி. அங்க கொண்டு போய் அங்க நடந்த காரியம் என்ன? அவர் சொன்னாரு, போனதும் அவர் சொன்னாரு என்ன, யோர்தான் நதியில போய் 7 தரம் முங்க சொல்லு, சரியாயிடும். வீட்டுக்குள்ள முன்னால போய் ரதம் நிக்குது. எலிசட்ட கேக்குறாங்க, ஐயா இப்படி வந்திருக்காப்புல. முதல்ல நேரம் ராஜாட்ட போனார். யார்ட்ட? இஸ்ரவேல் ராஜாட்ட. ஏன்னா இவர் கமாண்டர் இன் சீஃப் இல்ல. இவங்க லோயர் கேட்டகரிக்கு எல்லாம் போக மாட்டாங்க. பெரிய ஆளுங்க பெரிய ஆள்கிட்ட தான் போவாங்க. அங்க போனதும் இஸ்ரவேல் ராஜாவுக்கு, நான் என்ன இங்க என்ன மீண்டும் எங்களோட உங்க ராஜா என்கிட்ட சண்டைக்கு வர்றாரா? நான் என்ன கடவுளா உன்னை சோகப்படுத்துறதுக்கு? யார் சொல்றா? இஸ்ரவேல் ராஜா. நீ எப்படி, உங்க ஆளு ஏதோ கடிதம் கொடுத்து விட்டுருக்காரு. இந்த விஷயத்த எலிசா கேள்விப்பட்ட பொழுது எலிசா சொல்றப்பல அவனை என்கிட்ட வர சொல்லுங்க. நாம இப்ப ரதம் அங்க இருந்து இஸ்ரவேல் ராஜான்றது நேர எலிசா வீட்டு முன்னால போய் நிக்குது. ஒருவேளை கேஆசிட்டு தான் சொல்லி விட்டுருப்பா, நீ அவன்கிட்ட போய் சொல்லு, அங்க யோர்தான் நதியில 7 தரம் மூழ்கிடும். அவனுக்கோ பயங்கர கோபம். ஏன்னா அங்க சீரியால 2 நதிகள் ஓடுது, ஆப்னா பாபர். எங்க ஊர்ல ஓடக்கூடிய நதியை உடையுமா இது? அழுக்கு பிடிச்ச நதி இது, யோர்தான் நதி. எங்க நதி இதோட சுத்தமான பெரிய நதி. அதைய விடமா அவங்க யோர்தான் நதி சுத்திகரிக்க போகுது. இவன் கோத்துல திருப்பி போனான். என்னடா நான் இவன் தேவனுடைய மனுஷன் வெளியே என் மேல கையை வச்சு சோப்படுத்துவான்னு பார்த்தேன். இவன் இந்த அழுக்கு பிடிச்ச அவங்க ஊரு நதியில போய் என்ன முங்க சொல்றானு. நான் முங்கலன்னா இன்னும் என் கஷ்டம் அதிகமாயிரும், அழுக்கு அதிகமாயிடும் அப்படிதான் நினைச்சேன். கூட உள்ள வேலைக்காரங்க தான் சொன்னாங்க, ஐயா அவரு வேற ஒண்ணும் சொல்லலையே, ரொம்ப சொல்லலையே, உங்களை சிம்பிளா தானே சொல்றாரு, அந்த தண்ணியில மூழ்கிடு தானே சொல்றாரு 7 தரம். இந்த நாட்கள்ல ஜனங்கள் ஆண்டவருக்கு வாங்க, சபைக்கு வாங்க, ஜபத்துக்கு வாங்க, பிரார்த்தனைக்கு வாங்க அப்படின்னு வரமாட்டான். அதே நேரத்துல ரோட்ல அவங்க சர்ச்சு பக்கத்துல உள்ள ரோடு இருக்கு, அந்த எங்க ரோட்ல ஒரு 10 தடவை உருளு, கர்த்தர் உனக்கு சுகம் கொடுப்பாருன்னா அதை உருளுதுக்கு ரெடியா இருப்பான். தலைமுடிய வெட்டி காணிக்கையா கூடன்னு அதுக்கு ரெடியா இருக்கிறான். இல்ல ஒரு உடன்படிக்கை காணிக்க கூட அதுக்கு ரெடியா இருக்கிறான். அர்ப்பணிப்புக்கு ரெடி இல்லை. எதுக்கு நான் அதை சொல்ல வர்றேன்? பெரிய கடினமான காரியங்கள், நிறைய கடினமான காரியங்களை செய்யறதுக்கு ரெடி. சிலவங்க இங்க இருந்து வேளாங்கண்ணிக்கு நடந்து போவாங்க, பொருத்தனை பக்கத்துல இருந்த ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணதுக்கு ரெடி இல்லை, முழங்கால் போடுவது. இதே மாதிரிதான் இவன் சொல்றான், எங்க ஊர்ல இல்லாத நதியா இந்த அழுக்கு பிடிச்ச நதியில நான் முழுகணுமா? வேலைக்காரன் சொன்னான். ஐயா அவன் என்ன சொன்னான்? ஒரு 7 தரம் மூழ்கி பாருங்களா, அவன் சொல்லியாச்சு இல்ல. அவர் சொன்ன வண்ணமாகவே இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தம். இவன் சுத்தமாயிட்டு அவ்வளவுதான். அதுக்கு பிறகு பாருங்க, அவனுடைய அர்ப்பணிப்பு வேற, அவனுடைய லைஃபே மாறி போச்சு. நீங்க எத்தனை பேர் இதை கவனிச்சீங்களோ தெரியல. நாகமானுடைய டெடிகேஷனே மாறி போச்சு. அப்பொழுது அவன் அந்த கூட்டத்தோட திருப்பி தேவ மனுஷனிடத்துல வாரான், எலிசா கிட்ட. அவனுக்கு முன்னால சொல்றான், இதோ இஸ்ரவேல் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்க வேற தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போது உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்ம இந்த நாட்கள்ல நம்ம ஊர் இந்த நாட்கள்ல எப்படி எல்லாம் யாராவது சுகம் பெற்றா அவங்க சொல்லுவாங்க, காணிக்கை பெட்டில போட்டு போவாங்க, வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. காணிக்கைன்னா சாதாரண காணிக்கையாக இருக்கும். ஒவ்வொரு படைத்தளபதி கொண்டு வந்த காணிக்கைன்னா முதல்ல பார்த்தோம்.
ஆனால் இவர் என்ன செய்துட்டாருன்னா அதை வாங்கிறதுக்கு மறுத்துட்டார். அவருடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறான். யாரு? எலிசா சொல்லுவார். அவன் வாங்க, கட்டாயம் வாங்கணும் நீங்க அப்படின்னு கஷ்டப்படுத்துக்கு இது பண்றான். சொல்றான், நான் வாங்குகிறது இல்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணி விட்டான். வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம். ஒருவேளை அப்போ எலிசா வந்து, சரி எனக்கு வேண்டாம், என் சர்வன்ட் இருக்கான் கேஎஸ்சி, அவன்கிட்ட கொடு அப்படின்னா கதை வேற. ஏன்னா இந்த மாதிரி வாங்கும் பொழுது என்ன ஆகும்னா நாகமானுக்கு அடிமையாகி விடுவார் எலிசா. இவன் ஒரு தேவனுடைய மனுஷன். ஒரு முறை நான் வந்து எனக்கு என்னுடைய கால் வந்து டிஸ்லோகேட் ஆகி ஒரு வைத்தியர்கிட்ட போயிருந்தேன். வெள்ளமடத்து கால் இப்படி கலந்துச்சு. அப்ப அவரு எனக்கு ட்ரீட்மெண்ட், அன்னைக்கு நான் ஒரு 3 hours அங்க இருந்தேன். எண்ணெய் போட்டு காலெல்லாம் இது பெசையின காலை கடைசி அவர் ஒரு செட் பண்ணி அந்த துணியெல்லாம் வச்சு கட்டி காலை சரி பண்ணி விட்டாங்க. விட்டதுன்னா அப்படியே காணும். எவ்வளவு கேட்டேன், எவ்வளவு அங்கிள் எவ்வளவு? இல்லப்பா ஒண்ணும் இல்லை அப்படி. இல்ல நீங்க கட்டாயம் வாங்கிதான் ஆகணும், ஏதாவது நான் கொடுக்குறேன். சரி உனக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை அவன் அவன்கிட்ட எனக்கு அசிஸ்டண்ட்டை கொடு, அவனுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போ, எனக்கு வேண்டாம். அன்னைக்கு ஒரு 500 ரூபாய் எடுத்து அவங்க எனக்கு கொடுத்துட்டு, அது வேற கதை. ஆனா இங்க ஏன் தெரியுமா, ஒரு ராஜா, இந்த இஸ்ரவேலின் ராஜா வாங்கினதுக்கு சமம் ஆயிடும். இவர் தேவனுடைய மனுஷங்கிறனால ஞானமா அங்க செயல்படுகிறத பார்க்கலாம். அவன் சொல்லுவான், சிரியா ராஜா சொல்லுவான், அவன் என்ன காசை வாங்கிட்டு ஏதோ மேஜிக் பண்ணி விட்டுட்டான். அப்ப இஸ்ரவேலின் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுது. இந்த மாதிரி அற்புதங்கள் நடக்கும் பொழுது காணிக்கை வாங்குறது என்பது கூடாதுன்னு இதுல நம்ம கத்துக்கொள்ளுது. நிறைய இடங்கள்ல தானே நடக்குது. ஆஹா, என்ன நடந்துச்சு? ஐயா நீங்க ஜெபம் பண்ணீங்க, நான் ஜெபம் பண்ணும் போது நடந்துச்சா? ஆமா. சுகம் கிடைச்சுதா? ஆமா. அதனால இந்த காணிக்கை போடுறேன். பிரைஸ் தி லார்ட். ஆனா இவங்க பாத்தீங்களா, இவன் வாங்குறது இல்ல, திட்டமா சொல்றான். இவன் பெரிய வசதியான மனுஷனும் கிடையாது, கேஆசி ஒண்ணும் இல்லாதவன். அவனுக்கு பணம் ஆசை. ஆனால் இவன் தேவனுடைய மனுஷன், ஞானமா. இதனாலதான் நம்ம இதே நான் பைபிள் ஸ்டடி, எங்க நம்ம பைபிள் ஸ்டடியில இருக்காரு பயஸ்னு, அவரும் சொல்லுவார், ஐயா நான்லாம் அந்த பைபிள் ஸ்டடியை இந்த அளவுக்கு படிக்கல, இப்ப படிக்கிறதுக்கு நான் மெட்ராஸுக்கு போய் ஃபீஸ் பே பண்ணி படிச்சேன், ஆனாலும் இந்த அளவுக்கு நான் படிக்கல. அவ்வளவு நான் கஷ்டப்பட்டு பணத்தை போட்டு படிச்சேன், ஆனா இன்னைக்கு நான் வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா தேவன் நமக்கு இலவசமா கொடுத்துருக்கிறார். ஐ கேனாட் என்கேஷ் இட். இல்லைன்னா நான் போடலாம், எனக்கு பண ஆசை எனக்குள்ள, நான் அப்படி பண ஆசைன்னு ஒண்ணு வந்து பணம் சம்பாதிக்கணும்னு ஆரம்பிச்சேன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, ஒரு பைபிள் ஸ்டடிக்கு இவ்வளவு, அல்ல ஒரு கோர்ஸுக்கு. நாம எடுத்து கொடுக்கிற, நாம் பயன்படுத்துகிற புத்தகம் தேவன் இலவசமா கொடுத்தது. அப்ப அந்த ஊழியக்காரன் என்ன சொல்லுகிறான் பார்த்தேளா, வருந்தி கேட்கிறான், உன் படைத்தளபதி ஐயா வாங்கிக்கோங்க, வேண்டவே வேண்டாம். ஆனா அவன் அதுக்கு மேல பாருங்க, வேண்டான்னு சொன்ன பிற்பாடு நாகமான் என்ன சொல்லுகிறான், எனக்கு ஒரு ஹெல்ப் நீங்க பண்ணணும். இப்போ ஹூ இஸ் இன் அப்பர் ஹேண்ட்? எலிசா. நாமான் சொல்றான், ஆனாலும் 2 கோவேறு கழுதுகள் சுமக்கத்தக்க பொதி மண் உமது அடியனுக்கு கட்டளையிட வேண்டும். இந்த ஊர்ல இருந்து மண்ணை எடுத்துட்டு போறாங்கிறான், அடியனுக்கு கட்டளையிட வேண்டும். இப்ப யாரு காணிக்கைய வாங்கி இருந்தா என்ன சொல்லிருப்பான் தெரியுமா? எலிசா, ஐ எம் டேக்கிங் 2 bundle, 2 sacks of soil அப்படின்னு ஒரு கமாண்டிங்கா சொல்லியிருக்கும். ஆனா இப்ப யாரு அப்பர் லெவல்ல இருக்காருன்னா எலிசா. நாம சொல்றாரு, உமது அடியேனுக்கு. நாங்க இருந்து 2 பொதி மண்ணை கொண்டு போனோம்,
இனி கர்த்தருக்கே அல்லாமல், இஸ்ரவேலின் தேவனுக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியுமே நான் செலுத்துவதில்லை. நாகமான் அந்த எலிசாவுக்கிட்ட பண ஆசை இல்லாததுனால இஸ்ரவேலில் தேவனை வணங்கும்படியாக ஒருவன் தேவன் அந்த நாகமான் இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்க போகிறாங்க. பணத்தை வாங்கியிருந்தா finished, I paid, that's it, நம்ம போயிருப்போம். அந்த அளவுக்கு வந்திருக்காது. இதுதான் நம்ம தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், தேவனுக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகள். இந்த எக்ஸ்பெக்டேஷனோட போனா கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கும். நிறைய ஊழியருடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட காரணம் இந்த மாதிரி காரியங்கள்ல டிராப் ஆகாம இருக்கிறது. சொல்றான், இனி கர்த்தருக்கு இல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. அவன் சொல்லிட்டான் கிளியரா, நான் இனி வேற யாருக்கும் செலுத்துறது இல்லை. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியமும் சொல்றான். நான் போற இடத்துல வேற ஒரு காரியம் நடக்கும். எங்க ஊர் ராஜா என்ன அவருடைய கோயிலுக்கு என்ன கூட்டிட்டு போவாரு, நான் போய் தான் அவனுக்கு கைத்தாங்கல் கொடுத்து போனோம். பாருங்க, ஒரு காரியத்தை உமது அடியனுக்கு மன்னிப்பாராக. யார்ட்ட? எலிசாட்ட சொல்றப்பல, நீங்க மன்னிக்கணும். என் ஆண்டவன் பணிந்து கொள்ள, என் ஆண்டவன்னா யாரு? சீரியா ராஜா. பணிந்து கொள்ள ரிம்மோன், அவங்களுக்குள்ள கோயில் தெய்வம் பேரு ரிம்மோன். ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கையிலாக கொடுத்து ரிம்மோன் கோவில்ல பணிய வேண்டியதா, வேற வழி இல்ல. எங்க ஊருக்கு போகும்போது இந்த கோயில்ல போய் நான் நின்றுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா இப்படி நாம செய்வதை, ரிம்மோன் கோயிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக. அவன் எவ்வளவு ஒரு காரியம் பாருங்க. எங்க ஊர்ல இல்லாத நதியா அப்படின்னா அவன் ஆண்டவருடைய மன்னிப்புக்காக மன்றாடுகிறது பாரு. காரணம், ஒரே காரணம், பண ஆசை இல்லாமல் இருந்த ஊழியக்காரன் எலிசா. அதே நேரத்துல அடுத்த கான்ட்ராஸ்ட பாருங்க. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி, இவனுக்கு சங்கடம். இவன் உள்ளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான், பைத்தியக்காரன், கொடுக்கறது வாங்கிட வேண்டியதானே. அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்து என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் விட்டு விட்டான். இவன் சொல்றான் வேதனைப்பட்டு, மனுஷன் வாங்கியிருக்கலாம் இல்ல, சரி அவர் தான் வாங்கல, நானாவது பின்னால ஓடி போறான். ஏதாவது வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் பேல் ஆணை, ஆண்டவரை உண்மை சத்தியமா நான் போய் வாங்கிட்டு வரேன், அவன் தான் வாங்குறேன், நானாவது வாங்குறேன். நாகமானை பிணந்து ஓடுறான். இவன் ஓடி வருகிறத நாகமான் கண்ட போது, அவன் பெரிய படைத்தளபதி, அவனுக்கெல்லாம் கீழே இறங்க மாட்டானுங்க. எந்த அளவுக்கு எலிசாவை மதித்திருந்தால் அவன் வேலைக்காரனை பார்த்து எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து, என்ன விஷயம், சுக செய்தி தானா, ஏன் இந்த ஓட்டம் ஓடி வரேன் அப்படின்னு அவன் சொல்றான், நல்ல செய்திதான், நல்ல செய்திதான். ஆனா அந்த அவங்க ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ், தீர்க்கதரிசிகளில் நிறைய பேர் வச்சு நடத்திட்டு இருந்தாரு எலிசா. அந்த எப்ராயிம் மலை தேசத்துக்கு 2 பேர் வந்தானுங்க, தீர்க்கதரிசி ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப எங்க பாஸ் எலிசா சொல்லி விட்டாரு, ஒரு தாளந்து வெள்ளியும் 2 மாட்டு வஸ்திரமும் உங்களுக்கு வேணுமா கேட்டாரு. நாம என்ன சொல்றாய், 2 தாளந்தே வாங்கிக்கோ, 1 இல்ல 2 தார, நிறைய மாட்டு அங்கிருந்து கொண்டு வந்து எல்லாம் கொடுக்குறாரு. வேலைக்காரன்ட்ட சொல்லி நீ அவன் கொண்டு போய் இறக்கிட்டு வாங்க. இப்ப நாம நினைச்சுக்கிட்டு இருக்காரு எலிசா கேட்டு விட்டாரு அப்படி. இவன் நேரம் எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் அவங்க வீட்டுல கொண்டு வச்சுட்டு அவங்க நாமானுடைய வேலைக்காரனை திருப்பி இருக்கு. இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி பாஸுக்கு முன்னால போய் நிற்காரு. யார் முன்னால? எலிசா கேக்குறாரு, எங்க இருந்து வர்றடா? நான் எங்கேயும் போல. முதல் பொய் ஏற்கனவே பாஸ் கேட்டதா இருந்துச்சு.
2வது போய் நான் எங்கும் போகல. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திருப்புகிற போது என் மனம் உன்னோடு கூட அந்த ஆளை இறங்கினாரு நாகமான், என் மனசு உன்கிட்ட வரலையாடா? நம்ம இது நம்முடைய ஆசாம் இப்படி ஆசைப்படுகிற இல்லைன்னு உனக்கு தெரியலையா? அதான் கேட்கிறார். பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரர்களையும் வாங்குறது இது காலமா? இன்னைக்கு நிறைய அதுதான் வாங்கிட்டு இருக்கான். அதனால என் ரிசல்ட் என்னாச்சு தெரியுமா? நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்று நினைக்கும். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி, இது பாத்தீங்களா, சந்ததி அழிந்து விட்டது. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் தெய்வ மனுஷங்கிற போர்வையில இந்த தவறான காரியங்களை செய்து கொண்டு வசனம் தான் சொல்லுது, போதும் என்கிற மனதனுடைய கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம். உலகத்துல ஒண்ணும் கொண்டு வந்ததுல இருந்து ஒண்ணும் கொண்டு போறது இல்லை. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டா இருந்தால் அது போதும். கேஆசிக்கு இல்லாத சாப்பாடா? இன்னைக்கு என்ன போச்சு? ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சையினால விழுகிறார். பொருளாசையை ஊட்டி தந்திரமான வார்த்தைகளை கொண்டு வந்து உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக்கிடுவாங்க. அவருடைய அழிவு உறங்காது. பி கேர்ஃபுல். உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருள் ஆசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். நாகமான் வேலைக்காரன், எலிசாவுடைய வேலைக்காரன் குஷ்ட ரோகியாக மாறுகிறதை பார்க்க. அடுத்த வாரம் நித்திய ஜீவனை தேடிய மனிதன் ஆகான் அழிந்து போன குடும்பத்தோடு. ஒரு மனிதனுடைய பாவம் குடும்பத்தை பாதிக்கும். சபைகளில செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல திருப்பி. ஆனா ஆராய்ந்து பார்த்து வேத வசனங்களோடு ஒப்பிட்டு பார்த்து விதைக்கிறது. இது சில ஊழியக்காரர்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா எங்க பார்த்தாலும் ப்ராஸ்பரிட்டி தானே ஓடிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு விதைக்கிறியோ அவ்வளவு உனக்கு கொடுப்பாரு அப்படின்னு. இந்த மாதிரி காரியங்கள்ல வஞ்சிக்கப்படாது. செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொடுங்க, கொடுப்பார் இல்லைங்க. ஆனா எக்ஸ்பெக்டேஷனோட செய்யாது. கொடுத்ததை கொடுத்துட்டோம்னா அவ்வளவுதான். கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம ஆசீர்வதிக்கணும். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும்? எலிசா ஒரு படைத்தளபதியை ரட்சிக்க முடியும். பணம் வாங்கியிருந்தா அந்த ரட்சிப்பு. ஆனா ஆசைப்பட்ட ஊழியக்காரன், மற்ற ஊழியக்காரன், அசிஸ்டன்ட், அவனும் குடும்பமும் குஷ்டரோகமாக அழிந்தார்கள். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கூட கேட்ட வசனத்தின்படியாக எல்லாரும் கூட நம்மோடு, ஆண்டவரே நாங்களும் இன்னும் உடைய சத்தத்திற்கு கீழ்ப்படி, உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே, இப்படியாக வஞ்சிக்கப்பட்டு விடாதபடி எங்களை பிரித்தெடுத்து உமக்கென்று உத்தவமாய் வாழ ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காரியங்கள்ல பண ஆசைகளில எங்களுடைய பிள்ளைகள் விழுந்து விடாது. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒரு நபர் செய்கிற தவறு அநேகரை பாவத்திற்குள்ளாக இழுத்து குடும்பங்களை பாதிக்கும், சமுதாயத்தை பாதிக்கும். சின்ன சின்ன குட்டி 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 தவறுகள் குள்ளநழிகளை விடும் பொழுது கர்த்தரைகளை ஆசீர்வதிக்க முடியாத எங்களை கற்றுக் கொடுத்தீங்க. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பண தேவைகள் உள்ளவர்களுக்கு பண தேவைகளை சந்திங்க. இப்படி வஞ்சிக்க விடாதபடி ஆண்டவரே இவர்களை பார்த்து கொண்டு தவறான ஊழியர்களுக்கு கீழே சென்று வஞ்சிக்கப்பட்டு விடாதபடி பரிசுத்த ஆவியானவரை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இவருடைய தேவைகளை சந்திங்க. ஆளுகை செய்ய கரங்களில் முற்றுமாய் தாழ்வு இயேசுவின் மூலம் தான்.
ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமே பரிசுத்தம். என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் சகல பாரங்களை மறவாதே. ஆமென். Thank you all for coming.